ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல புதுசா ரூம் கட்டியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடோடைய ஆலயம் ரூம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 4 கலர் பக்கத்துல இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா குகன் விடுதி, அதேமாரி பார்த்தீங்கன்னா கந்தவேல் விடுதின்னு சொல்லி போட்டு புதுசா ரூம் கட்டியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா ரூ. 500க்கு குறைஞ்ச விலை ரூம் இருக்குங்க. அதேமாரி ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 900 வருதுங்க. அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா சொல்லப் போறோங்க. இப்ப திருச்செந்தூர் கோயில் ரூம் எப்படி ரூம் புக் பண்ணணும்னு சொல்றேங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் .hre.dn. கவர்ன்மென்ட் டாட் இன் அந்த வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட் லிங்க் ஒண்ணு குடுக்குறேங்க. இந்த லிங்க் நீங்க இந்த பேஜ் கிளிக் பண்ணாவே இந்த பேஜ்க்கு தான் உள்ள போகும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுப்பிரமணிய கோயில் திருச்செந்தூர் வெப்சைட்க்குள்ள வந்துருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருக்கோயில் முன்பதிவுங்க. இது கம்ப்யூட்டர்ல பண்ணும்போது நீங்க இந்த மாரி பண்றாங்க. அதேமாரி நீங்க மொபைல்ல பண்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க மொபைல்ல போயிட்டு நீங்க டெஸ்க்டாப் மோடுன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பெரிய வியூவ காட்டுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, திருக்கோயில் முன்பதிவு. அத செலக்ட் பண்ணி உள்ள போய்க்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல உள்ள போய்க்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா, குகன் விடுதில 2 பெட் இருக்குங்க. அதேமாரி குகன் 10 விடுதில ஏசி பெட் இருக்குங்க. இது 900 ரூம் வருதுங்க. அதேமாரி கந்தவேல் விடுதி. அது பார்த்தீங்கன்னா, 500 ரூம் இருக்குங்க. அதேமாரி கந்தவேல் ஏசி பார்த்தீங்கன்னா, 900 இருக்குங்க. அப்ப குகன் விடுதியும், கந்தவேல் விடுதியும் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நம்ம புக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கோயில் பக்கத்திலேயே நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆல உங்களுக்கு போகும்போது லெஃப்ட் சைட்லயே இருக்குங்க. இந்த குகன் விடுதியும், கந்தவேல் விடுதியும் இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்க பாருங்க. அதான் குகன் விடுதிய செலக்ட் பண்றேங்க. நீங்க உள்ள போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் சிம்பிள் இருக்கு இந்த ரெட் கலர் சிம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுங்க. இந்த கிரீன் சிம்பிள் காட்டுறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வேக்கன்ட்டா இருக்குது அர்த்தங்க. அதாவது இந்தந்த மாசத்துக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த திருச்செந்தூர் கோயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாசத்துக்கு மட்டும் தான் ஓப்பனா வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி இருக்குதுங்க. நீங்க செப்டம்பர் மாசம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது ஃபுல்லா ஓப்பன் ஆகுங்க. நான் 29 செலக்ட் பண்றேங்க. 29 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே போட்டுப்போம். 29 பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 ரூம்ஸ் இருக்குங்க. 7 ரூம் வேக்கன்ட்டா இருக்குங்க. நீங்க இது மறுபடியும் முன்பதிவுன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே, அடுத்த பேஜ்க்குள்ள போகுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணினாவே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புகைப்பிடிக்க அனுமதி இல்லைங்க. இதுல ரூம் சொல்லியிருக்கேன் பாருங்க. காலை 7 மணி முதல் 8 மணிக்குள்ள பக்தர்கள் தங்கள் அறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் போட்டிருக்காங்க. பட் என்ன நீ காலை 7 மணியிலிருந்து நீ எப்ப வேணா நீங்க செக் இன் டைம் ஆயிக்கலாங்க. ஆனா, அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரூம் நம்ம கண்டிப்பா உள்ள ரூம் குடுத்துருவாங்க. அதாவது 23 மணி நேரம் தான் ரூம் அது நமக்கு திருச்செந்தூர் கோயில் குடுக்குறாங்க. நீங்க 7 மணிக்கு திங்கட்கிழமை 7 மணிக்கு போயிட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிக்கு நம்ம ரூம் ஒப்படைச்சுருவோனுங்க. அடுத்தது டெபாசிட் பார்த்தீங்கன்னா ரூம்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த டெபாசிட்ல அமௌண்ட் இது பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முன் செய்த நபர் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் புகைப்பட அட்டை காண்பித்து அறையினை பெற்றுக்கொள்ளவும். நீங்க எந்த யார் பேர்ல ரூம் புக் பண்றீங்களோ, அவங்களோட ஆதார் கார்டு காட்டணுங்க. அந்த ரூம் நீங்க புக் பண்ணும்போது நீங்க ஆதார் கார்டு காமிச்சீங்களோ, அதே மாரி ரிசப்ஷன் போகும்போது அந்த ஆதார் கார்டு எடுத்தா தான் கண்டிப்பா ரூம் குடுப்பாங்க. அது அடுத்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி நபருக்கோ, அதாவது திருமணம் ஆகாத அவங்களுக்கு ரூம் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா குகன் விடுதி இருக்குங்க, கந்தன் விடுதி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோட்டல் ஆலயம்னு சொல்லி போட்டு நம்ம நாழிக்கிணறு பக்கத்தில இருக்குதுங்க. நீங்க இங்க போனாலும் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி செலக்ட் பண்றேங்க. இதில பார்த்தா டீலக்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விழாக்கள் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1800 வருதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 சார்ஜ் பண்றாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் இந்த ரூம் போறது ரூ. 1800 சார்ஜ் பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த 7 பெட்ல இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3300 தாங்க. இதே ஃபங்ஷன் ஹால்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு 3800 சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது 9 பெட்டுல ரூம்ங்க. 9 பெட்ரோல் ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளியிலேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை பார்த்தா ரூ. 4500 சார்ஜுங்க. உங்களுக்கு சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா, ரூ. 4600 சார்ஜ் பண்றாங்க. திருச்செந்தூர் கோயில் ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்ச விலையிலே குடுத்துருக்காங்க. அதாவது ரூ. 500 ரூம் இருக்குங்க. அதே மாரி ஏசி ரூமும் பார்த்தீங்கன்னா, ரூ. 900 இருக்குதுங்க.
உங்களுக்கு அடுத்தது ஹோட்டல் ஆலயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீலக்ஸ் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1500 ஸ்டார்ட்டிங் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 3500 ரூம் இருக்குங்க. அடுத்து நான் ஒரு 9 பேர் பெட் தங்குற மாரி பெட் பார்த்தீங்கன்னா, 4200 சார்ஜ் பண்றாங்க. இந்த ஹோட்டல் ஆலையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கோயில் அந்த கந்தன் ரூமும், அதே மாரி குகன் ரூமும் இருக்கு பார்த்தீங்களா? அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ நீங்களோ வந்து நான் திருச்செந்தூர் போய் இந்த கோயில் ரூம் தங்கியிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போற பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நீங்களோ யாராவது இருந்ததுன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.